கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த சின்னத்துறை அன்பு சகோதரருக்காக, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக பெண் பிள்ளைகள், திருமண வயதையும் தாண்டி போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். அன்பு மகளுடைய கிட்னி வீங்கி இருக்கிறது, அந்த மகளுடைய கிட்னியில் இருக்கிற ப்ராப்ளத்தை கர்த்தர் சால்வ் பண்ணணும். கடன் பிரச்சனைகள் மாறணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அன்பு சகோதரர் சின்னத்துறை அவங்களுக்காக, அவங்க குடும்பத்திற்காக என் கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரர் சின்னத்துறை அவங்களுக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன். இவர்களுடைய கரம் தொடட்டும், தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் மாறட்டும். விசேஷமாய் திருமண காரியங்கள் நடக்கட்டும். திருமண காரியத்தில் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லணும், ஆச்சரியமாய் நடந்தது என்று சொல்லி அற்புதத்தை செய்திருங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிற தடைகளை மாற்றி ஆசீர்வதிச்சிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் இருந்த பொழுது கத்த திட்டமும் தெளிவாக சொன்ன ஒரு வார்த்தை, கடந்த காரியத்தை குறித்து நினைக்காதே. கடந்த காரியத்தை நினைக்காதே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைக்கு காரணம் என்னென்னா, கடந்ததை நினைக்கிறது, கடந்த காரியத்தை நினச்சி பேசுகிறது, கடந்த காரியத்தை நினச்சி சண்டை போடுறது. இதெல்லாம் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஒரு காலம் கடந்து போயிடுச்சுன்னா அதனுடைய தவறை இனி பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணுமே தவிர, அது இப்படி நடந்துட்டேன்னு நினச்சி நம்முடைய டைமை வேஸ்ட் ஆக்குறோம், நம்முடைய இருதயத்தை வேஸ்ட் ஆக்குறோம், நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துகிறோம். நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம். நடக்க இருக்கிற காரியத்தை நீங்கள் யோசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் அழகாக சொன்னார். ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயா 43:18-19 வசனத்தை வாசித்து பாருங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தின நடந்த காரியத்தை நினைக்காத, முந்தின பூர்வத்தில் நடந்ததை சிந்திக்காத. இன்னைக்கு நினைப்பும் சிந்தையும் தான் நம்முடைய மனசையும் நம்முடைய மூளை கஷ்டப்படுது. இன்றைக்கி நீங்கள் அதை எதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் விட்டுருங்க. அப்போந்தான் ஏசாயா 43:19 ஆண்டவர் சொல்கிறார்ல, இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன், அதை அறியீர்களா? வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தில் வழிகள் உண்டாகணுமா? அவாந்திரத்தில் ஆறுகளை கத்த உண்டாக்கணுமா? நீங்கள் கடந்ததை நினைக்கக்கூடாது, கடந்ததை யோசிக்கவே கூடாது. நான் சொல்லுவேன், கடந்ததை பேசக்கூடாது. ஒரு ஃபேமிலிக்கு ஜெபிக்கிறதுக்காக என்னை கூட்டிருந்தாங்க. நான் போயிருந்தா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கடந்த காலத்தை குறித்தே சொல்கிறாங்க. ஐயா, நாங்கள் இந்த இடம் வச்சுருந்தோம், இந்த இடத்த விற்றுட்டோம், இப்போ அந்த இடம் பல கோடிக்கு போகுதுயா, பல கோடிக்கு போகுது. ஐயா, என் மகளுக்கு நான் நல்ல இடம் வந்துச்சு, அதை விட்டுட்டு நல்ல இல்லாத இடத்த முடித்து கொடுத்துட்டோம், இப்போ அவள் கஷ்டப்பட்டுருக்கிறா. கடந்ததை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. அந்த சகோதரன் மாத்திரமல்ல, சகோதரி, அவங்க பிள்ளைகள் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் கடந்த காரியம். நான் கேட்டேன், நீங்கள் நடக்க போகிற காரியத்தை யோசிக்கவே மாட்டிங்களா? பேசவே மாட்டிங்களா? அவங்க சொன்னாங்க,
நாங்கள் எப்போவுமே கடந்ததை குறித்து தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ தான் நான் கேட்டேன், கடந்த காரியத்தை குறித்து பேச ஆரம்பித்தா சண்டை வருமே. ஆமாம் பிரதர், எங்கள் அம்மா கடந்த காலத்தில் சொன்ன வார்த்தையை சொல்லி எங்கள் அப்பா திட்டுவாங்க. எங்கள் அப்பா கடந்த காலத்தில் செய்த தப்பை சொல்லி எங்கள் அம்மா திட்டுவாங்க. எங்கள் வாழ்க்கையில் கடந்ததை சொல்லி எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நிம்மதியே இருக்காது. நான் சொன்னேன், இன்றைக்கி கடந்த எல்லாத்தையும் விட்டுருங்க சொல்லி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி அவங்களுடைய இருதயத்தில் இந்த சிந்தையில் இந்த தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அப்புறப்படுத்த கர்த்தர் உதவி செய்தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் என்னை கூட்டிருந்தாங்க. போனோம், ஹாப்பியாக இருந்தாங்க. சொன்னாங்க, இப்போ எதையும் நினைக்கிறது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் கிறிஸ்து இயேசுடைய சிந்தை தான் இருக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். இயேசு என்ன சிந்திச்சா? நடக்க போகிற காரியத்தை தான் சிந்திச்சான். கடந்ததை குறித்து இயேசு கவலைப்படவும் இல்லை, அதை குறித்து பேசவும் செய்யலை. உங்கள் இருதயம், உங்கள் சிந்தை எல்லாத்தையும் நீங்கள் காத்துக்கொள்ளணுன்னா ஒரே ஒரு காரியம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7, கடந்த காரியத்தில் உள்ள கவலைகள் எல்லாத்தையும் அப்படியே ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கடந்தது குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கடந்ததை குறித்து யோசிக்கவே மாட்டீங்க. உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். உங்களுக்கு ஒரு புதிய காரியம் இருக்குது. கடந்த குறித்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம், ஐயோ இப்படிலாம் நான் இருந்துட்டேனே, இனி அப்படி இருக்க மாட்டேன், அதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். பாருங்கள், லூக்கா 15வது அதிகாரம் 18-20 வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த இளையகுமாரனுக்கு புத்தி தெளிந்த பின்பு, அது வரைக்கும் அவனுக்கு புத்தி தெரியலை. புத்தி தெளிந்த பின்பு அவன், ஐயோ என் தகப்பன் வீட்டில் எல்லாருக்கும் எவ்வளவு நல்ல சாப்பாடு, நான் தப்பு பண்ணிட்டேனே ஃபீல் பண்ணுறான். அப்பாவிட்ட வாரான், பரத்துக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன். ஆண்டவர் அவனுக்கு புதிய மோதிரம், புதிய வஸ்திரம், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். உங்கள் லைஃப்லேயும் புதிய நன்மை, புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கற்றுக் கொடுப்பார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய சிந்தை இருதயம் கடந்த காலத்தை மறக்கட்டும், நிகழ்காலத்தில் செயல்படட்டும். கடந்த காலத்துக்கு வரப்போகிற காரியத்தை, நிகழ்காரியத்தை யோசிக்கட்டும், செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களை, கடந்ததை குறித்து நினைக்காதீங்க, பழசெல்லாம் மறந்துடுங்க. புதிய காரியம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.